சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நெருக்கமாக இருந்த சில நபர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதை அதிகமாகவே காயப்படுத்தி விட்டு சென்றிருக்கும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் கூறிய வார்த்தைகள் எதிர்பாராத அளவிற்கு மனதில் வேதனையை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் நடந்து கொண்டு மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் கூறிய வார்த்தை எதிர்பாராத அளவிற்கு மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்தும் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. வெளியில் தைரியமாகவே இருந்தாலும் சிம்மம் ராசிக்காரங்களின் இதயம் மிகவும் வெண்மையானது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரை எப்படி நம்ம அனுசரித்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சில விதமான எண்ணங்கள் இல்லாமல் அனைவரையுமே ஒரே மாதிரி பார்ப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அன்புக்குரியவங்களின் வார்த்தைகள் ஆழமான ஒரு தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இவர்கள் என்னை இப்படி பேச மாட்டார்கள் என்ற இடத்தில் வைத்திருந்த சில நபர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனியின் பார்வையோ அல்லது செவ்வாயின் கோசாரமோ இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், துணையோ அல்லது உடன் பிறந்தவரோ அல்லது நெருங்கிய நண்பரோ உங்களை மிகவும் தாழ்த்தி அல்லது உங்களுடைய ஆளுமையை கொச்சப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் எதையுமே வேணும் என்று செய்த நபர்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பித்த விஷயங்கள் தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் மனக்கசப்பையும் தேடி கொடுக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் சிலர் பேசிய வார்த்தைகள் இந்த சிம்மம் இதயத்தில் ஈட்டி போல பாய்ந்திருக்கும். நம்ம போய் இப்படி பேசிவிட்டாரே என்ற வேதனை உங்களை இன்னும் உலுக்கி கொண்டு அதனாலேயே அந்த வார்த்தைகளின் வீரியம் தற்காலிக கிரக பயிற்சியால் நடப்பதுதான். எனவே அந்த வேதனையான வார்த்தைகளை மனதில் போட்டு வளர்த்து கொள்ளாமல் உங்களுடைய லட்சியங்களை நோக்கி ஓடுவதிலும் சூரிய வழிபாட்டிலும் நீங்கள் கவனத்தை திருப்புவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன அமைதியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நிற்பது இப்போ வரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்லாம உங்களுடைய லீடர்ஷிப், அந்த தலைமை ஏற்கக்கூடிய போட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தாலுமே அல்லது பூர்வீக தொழிலாக இருந்தாலும் அதில் யார் தலைமை தாங்குவது, யாருடைய வழிகாட்டுதலில் குடும்பம் இயங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தலைமையான ஒரு போட்டி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே நிச்சயமாக உருவாகி கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கட்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. சிம்மம் ராசியினர் இயற்கையிலேயே தலைவர்கள் என்பதால் பிறருக்கு கீழ் வேலை செய்வதையோ அல்லது பிறரின் கட்டளைகளுக்கு பணிவதையோ நீங்கள் விரும்பாத ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இந்த வாரிசுரிமை அல்லது தலைமை போட்டி குடும்ப ஒற்றுமையை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பதவிகளையும் பொறுப்புகளையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்தளித்து நீங்கள் ஒரு ஆலோசகராக மாறினால் உங்களுடைய தலைமை பண்பும் இப்பொழுது காக்கப்படும். குடும்பமும் உடையாமல் தம்பும் படியுமான ஒரு சுமூகமான ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே முடிந்த அளவுக்கு தலைமை பொறுப்பு தான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு இடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அந்த ஒரு இடத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நிலைமைக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் வருவது கிடையாது. தலைமை பண்பு தான் எப்பொழுதுமே மிக சிறந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் சில கற்பனைகள் நீங்கள் வைத்துக்கொண்டு அதனாலேயே தவறான சில முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கொண்டும் இருக்கீங்க. இது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மனத்திற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களையும் குடும்பத்தினர் மகிழ்ச்சியான சில இடங்களையும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. எண்ணிய சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாக அமையப் போகிறது. புதிய சொத்துக்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களிடம் இப்பொழுது மேம்படவும் ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. கல்வியில் புதுமையான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். போட்டிகளில் ஈடுபாடுகள் இல்லாம ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஈடுபாடுகளை நீங்க சரி செய்ய முயன்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நம்பிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப போகிறது. ஒரு காலத்தில் உடைந்த நம்பிக்கை மீண்டும் உங்களுக்குள்ள உருவாக்கும். ஆனா அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைந்து போகும். தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். என்றெல்லாம் நீங்கள் ஒருபோதும் யோசித்து பார்த்தது கூட கிடையாது. யோசித்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திரும்ப உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை நம்பாமல் இருந்தவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். குடும்ப உறவுகளிலும் நண்பர்களிடம் நம்பிக்கையானது இப்பொழுது வலுப்பெற்று நிற்க ஆரம்பிக்கும். சந்தேகங்கள் எல்லாமே குறைந்து வெளிப்படையான உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அதுவே போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளாலும் நெருங்கியவர்களின் புறக்கணிப்புகளாலும் உங்களின் சுய திறமையின் மீதும் உங்களுடைய எதிர்காலத்தின் மீதும் நீங்கள் இழந்திருந்த நம்பிக்கை இப்போது அசாத்திய பலத்துடன் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்ததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி உறவுகளும் பாதி விஷயங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக போக ஆரம்பித்திருக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த ஒரு சவாலையும் தகர்த்தெறிய முடியும் என்ற சிம்மத்திற்கே உரிய ராஜ துணிச்சல் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. ராகு கேதுக்களின் எதிர்மறை நிழல்கள் எல்லாமே விலகுவதால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இப்பொழுது தீர்க்கமாகவும் நேர்கோட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக்கும். இந்த தன்னம்பிக்கை உங்களுடைய முகத்தில் ஒரு தனி தேஜஸையும் கம்பீரத்தையும் தந்தது. உங்களை சுற்றியுள்ளவர்களையும் உங்களையும் மதித்து பணிய வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய லக்ன பலமும் 10ஆம் வீடான கௌரவஸ்தானமும் உச்சமடைவதால் உங்களை நாடி புதிய மற்றும் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரவோ ஆரம்பிக்கும். அது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெரிய குழுவை வழிநடத்தும் மேலாண்மை பதவியாகவோ அல்லது நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள பொது அமைப்புகள், ஆன்மீக கமிட்டிகள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய முக்கியமான அந்தஸ்தாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்கும். உங்களின் நிர்வாக திறமைகளையும் தலைமை பண்பையும் இப்பொழுது நிரூபிப்பதற்கான ஒரு உன்னதமான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் இந்த பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்து முடித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பாராட்டுகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களை தேடி வந்துவிடும். வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி போகவோ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குமா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களையும் குடும்பத்தினர் மகிழ்ச்சியான சில இடங்களையும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. எண்ணிய சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாக அமையப் போகிறது. புதிய சொத்துக்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களிடம் இப்பொழுது மேம்படவும் ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. கல்வியில் புதுமையான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். போட்டிகளில் ஈடுபாடுகள் இல்லாமல் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஈடுபாடுகளை நீங்க சரி செய்ய முயன்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நம்பிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப போகிறது. ஒரு காலத்தில் உடைந்த நம்பிக்கை மீண்டும் உங்களுக்குள்ள உருவாக்கும். ஆனா அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைந்து போகும். தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். என்றெல்லாம் நீங்கள் ஒருபோதும் யோசித்து பார்த்தது கூட கிடையாது. யோசித்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திரும்ப உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை நம்பாமல் இருந்தவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். குடும்ப உறவுகளிலும் நண்பர்களிடம் நம்பிக்கையானது இப்பொழுது வலுப்பெற்று நிற்க ஆரம்பிக்கும். சந்தேகங்கள் எல்லாமே குறைந்து வெளிப்படையான உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அதுவே போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளாலும் நெருங்கியவர்களின் புறக்கணிப்புகளாலும் உங்களின் சுய திறமையின் மீதும் உங்களுடைய எதிர்காலத்தின் மீதும் நீங்கள் இழந்திருந்த நம்பிக்கை இப்போது அசாத்திய பலத்துடன் மீண்டும் உங்களை
தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்ததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி உறவுகளும் பாதி விஷயங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக போக ஆரம்பித்திருக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த ஒரு சவாலையும் தகர்த்தெறிய முடியும் என்ற சிம்மத்திற்கே உரிய ராஜ துணிச்சல் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. ராகு கேதுக்களின் எதிர்மறை நிழல்கள் எல்லாமே விலகுவதால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இப்பொழுது தீர்க்கமாகவும் நேர்கோட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக்கும். இந்த தன்னம்பிக்கை உங்களுடைய முகத்தில் ஒரு தனி தேஜஸையும் கம்பீரத்தையும் தந்து உங்களை சுற்றியுள்ளவர்களையும் உங்களையும் மதித்து பணிய வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய லக்ன பலமும் 10ஆம் வீடான கௌரவஸ்தானமும் உச்சமடைவதால் உங்களை நாடி புதிய மற்றும் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரவோ ஆரம்பிக்கும். அது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெரிய குழுவை வழிநடத்தும் மேலாண்மை பதவியாகவோ அல்லது நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள பொது அமைப்புகள், ஆன்மீக கமிட்டிகள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய முக்கியமான அந்தஸ்தாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்கும். உங்களின் நிர்வாக திறமைகளையும் தலைமை பண்பையும் இப்பொழுது நிரூபிப்பதற்கான ஒரு உன்னதமான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் இந்த பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்து முடித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பாராட்டுகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களை தேடி வந்துவிடும். வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி போகவோ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய